நான் முதல்ல திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள்ட்ட அதிமுக புறக்கணித்திருக்கிறது அப்படின்றத தாண்டி சமீபத்தில் இப்போ சற்று முன்பு அமைச்சர் ஏவாவேலு சட்டமன்ற தேர்தலாவது அதிமுக போட்டியிடுமா புறக்கணிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கார். இந்த புறக்கணிப்பு அச்சத்தின் வெளிப்பாடாக பார்க்கலையா அப்படின்னு? இல்ல இப்படிப்பட்ட கிண்டலும் கேலியும் செய்கிற திரு ஏவாவேலு அவர்கள் அதிமுகவில் இருந்து கொண்டு திமுக இப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுங்க. ஆனா அவருடைய பேச்சையெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாராயங்கிற ஒன்று தமிழ்நாட்டுக்கு வந்தது காரணமே திரு கருணாநிதி தான் குற்றம் சாட்டியவர் திரு ஏவாவேலு. அதனால அவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. நீங்க திமுக தேர்தலை அறிவித்தால் ஆட்சியில் இருக்கிற போது எப்படிப்பட்ட சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை பார்த்து வர்றோம். அதாவது வாக்காளருக்கு பணம் கொடுத்து மட்டுமில்ல, அதாவது திருமங்கலம் பார்வலாக்கு அடுத்து ஈரோடு கிழக்குல வாக்காளையே சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்து திமுக. அதாவது இல்ல இந்த குற்றச்சாட்டுகளா வைக்கிறீங்க. இது கடந்த முறையும் வச்சீங்க, தேர்தலை விக்கிரவாண்டியில புறக்கணிச்சப்பையும் வச்சீங்க, ஈரோடு கிழக்கின் போதும் வச்சீங்க. இடையில திமுக மேல மட்டும் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, இடையில இருக்கக்கூடிய தேர்தல்களா மறந்துடுறீங்களா? அதிமுக சந்தித்த தேர்தல்களா நியாயமாக நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? மூக்குத்தி வச்சு கொடுத்ததா குற்றச்சாட்டு வந்தது எந்த தேர்தல்ல சார்? இல்ல நீங்க அப்ப சொல்றேன் நானு. அப்போ அதிமுக பண்ணுச்சு சொல்றீங்களா? அப்ப திமுக அது பண்ணுதா? அப்ப நீங்க என்ன சரியா நடக்கிறீங்க? இப்போ இல்ல திமுக மட்டும் குற்றம் சாட்டுறீங்களே. இல்ல திமுக, அதாவது திமுக மீது எந்த குறையை சொன்னாலும் நீங்க செய்யலையா, நீங்க பண்ணலையா கேக்குறீங்களா? அப்போ நாங்கள் செய்தே நீங்களும் செய்யறாலும் கேள்வி வருதுங்களா? அப்ப திமுக சரியாக நடக்கவில்லை, கடந்த ஆட்சியில் செய்தே அப்படியே பின்பற்றா உண்மைங்களா? ஒண்ணு இல்ல சார், சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் 3 மணி நேரம் மிக அருமையா பேசுறாரு. 2 நிமிஷம் வீடியோ மட்டும் கொடுத்து போட்டு அந்த பேச்சையும் வழியில் என்ன காரணம்ங்க? அப்போ எதிர்கட்சியுடைய குரல் வலையை மக்கள் மன்றத்தில் மட்டுமில்ல சட்டமன்றத்திலும் சேர்ந்து பண்றாங்க. அப்ப மக்கள் மன்றத்துக்கு போகும்போது அங்கேயுமே வாக்காளரை சந்திக்க முடியாத நிலையில கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு 3 வேளை உணவு கொடுத்து தினசரி கூலி மாதிரி பணம் கொடுத்து ஜனநாயகத்தையே மிக கேவலப்படுத்துகிற உச்சபட்சமான நிலை தமிழ்நாடு நிலவுங்க. அதனாலதான் இந்த தேர்தல் ஒரு ஆட்சி மாற்றத்தையோ அரசியல் மாற்றத்தையோ ஏற்படுத்த போவதில்லை. எனவே நேரத்தையும் காலத்தையும் விரைவு செய்து தேவையற்ற குழப்பத்தை உருவாக்க வேண்டாம் என்று அதிமுக அந்த இடத்துலதான் சார் ஏவாவேலு கேட்கிறாரு. இடைத்தேர்தலை புறக்கணிச்சது அதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே அவர் தலைமையில 10 தோல்வி இருக்கு, 11வது தோல்வின்னு வந்துடக்கூடாதுன்றக்காக தன்னுடைய ஆளுமை கேள்விக்குறியாகுன்றக்காக புறக்கணிக்கிறாரு அந்த அறிக்கையில இருக்கு. சார் நீங்க 77 இருந்து 89 வரைக்கும், அது 2011 2016 அம்மா மறைவு வரைக்கும் ஏன் 13 முறை அங்க 11 முறை திமுக தோற்றுதுங்க? அப்போ என்ன காரணம்? இதே சொல்லலாமா, பதில் சொல்லலாமா? அப்படி அல்ல. அதாவது அதிகாரத்தை முழுமையாக ஒரு இடைத்தேர்தலை பயன்படுத்தி வீடு வீடாக அமைச்சர் நியமித்து மக்கள் வெளியிலேயே போக முடியாது நெருக்கடி கொடுத்து இப்ப பொங்கல் பரிசு மக்கள் இன்னைக்கு போகாம இருக்காங்க. ஆனா ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசோடு சேர்ந்து கூடுதல் பணம் தர போறாங்க. அப்ப இது ஏன் கெடுப்பான கொடுத்து செலவுண்டுங்க. இப்ப கொள்ளையடித்து செலவழி போறாங்க, அவ்வளவுதான். திமுக பொறுத்தவரையிங்க, அதாவது நீங்க ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு நீங்க இந்த தேர்தல் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல், கூட்டுறவு தேர்தல் ஒவ்வொன்றும் இதே மாதிரிதான். மக்கள் சுயமாக சிந்தித்து ஜனநாயக முறையில் வாக்களிக்க விடுறதில்லை. இவர்கள் நோக்கம் என்ன சொன்னா, ஆட்சியில் சொன்னா ஏதோ இந்த நாடே பட்டாப்பட்ட மாதிரி எதிர்கட்சியில இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்ப நீங்க ஒன்னோட சட்டமன்றத்தில் பாருங்க, ஒரு புறம் காமிக்கவே இல்லை 3 நாளா. என்ன காரணங்க? ஏன் பயம்ங்க? அப்போ எதை பேசினாலும் எதை செய்தாலும் எதிர்கட்சியில் செய்து மக்களை சென்றடைய கூடாதுங்கிற அக்கறையோடு இருக்கீங்களா நீங்க எந்த அளவுக்கு நீங்க தேர்தலை பயன்படுத்துறீங்க? அதனாலதான் இந்த தேர்தலால எந்த மாற்றம் வரப்போதில்லை. வீணாக ஒரே ஆண்டு பதவியில் தேவையற்ற தேர்தலை சந்தித்து குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று அதிமுக புறக்கணிக்குங்க. ஓகே. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு எஸ் இப்ராஹிம் இணைந்திருக்கார். அவர்கிட்ட நான் பின்னாடி வர திரு சஃபி சுலைமான்ட்ட, இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிப்பது கடந்த சில 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இதில் நின்று அதிமுகவுக்கு என்ன கிடைச்சிட போது? தேவையற்ற நேர விரயம். அதை தாண்டி அவங்க வேற பிளான் பண்றாங்க, 26க்கு தயாராகிறோன்றாங்க. ஏன் நேரத்தை அதிமுக வீணாக்கணும் அப்படின்றாங்க. எடப்பாடி அவர்களை பாராட்டுறேன். உண்மையிலேயே எடப்பாடி அவர்களை முடிவை உண்மையிலே பாராட்டுறேன். காரணம் என்னென்னா, பாவம் தோல்வியை ஒரு மனிதன் எத்தனை முறை தான் சந்திப்பார் இல்லையா? அதாவது அதிமுகவும் அவர் கையில் இல்லாமல் போகிற இதில் போயிட்டுருக்கு. கட்சிக்காரங்கெல்லாம் சோர்ந்து கிடக்காங்க, யாருக்குமே எந்த இதுவும் இல்லை. கட்சிக்காரங்க இவர் தலைமையில் என்ன நடக்குதுன்னு புரியாமல் குழம்பி இருக்கிறாங்க. பாஜக கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லவும் மாட்டுறாரு. இவருக்காக ஒரு தனி ஸ்டாண்டும் இல்லைன்னு கட்சிக்காரங்க அதிமுகவில் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் நாம் திரும்ப ஈரோட்டில் போய் என்ன பண்ண போகிறோம்னு அவர் யோசிக்கிறது நியாயமான விஷயம். இதில் யாராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால்
போன தேர்தல் தான் நினைக்கிறேன் கார்கே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஜெயக்குமார் அவர்கள் பெரிய கூட்டணி வரப்போகுது, நாங்கள் தான் மெகா கூட்டணி அமைக்க போகிறோம், எங்ககிட்ட தான் எல்லாமே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ஒரு 2-3 மாதம் முன்னாடி என்னென்னா திமுக கூட்டணி உடைய போகுது, திமுக கூட்டணி எல்லாம் எங்கே வர போகிறாங்க, நாங்கள் எல்லாம் வந்து இதாக இருக்க போகிறோம், பலமாக இருக்க போகிறோம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடி தவிடு பொடியாக உண்மை இல்லாமல் போச்சு. இப்போ அண்ணன் எவ்வளோ வருத்தப்பட்டார் பாரு. இல்லை ஒரு பொங்கலூர் அண்ணா எவ்வளோ வருத்தப்பட்டார். அங்கே வந்து அது இது நடக்காது, ஜனநாயகமாக நடக்காது, அப்படி வரும் இப்படி வரும், இவங்க காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் போய் நீங்கள் பேசணுன்னு எடப்பாடி அவர்கள் ஈரோட்டில் தெருவா பேசுறதுக்கு தான் நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க. இதெல்லாம் ஈரோடு கடந்த ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையிலே சவால் விட்டார். எங்களுக்கு வர வேண்டிய கூட்டம் வரலங்க, அதுக்கு காரணம் என்னன்னு கேள்வி போல சார். அவர் போகும்போது கூட்டம் அவரை பாக்குறதுக்கு போயிருந்தா சார் அங்க கூட்டம் வரும். அவங்க இக்னோர் பண்ணாங்க சார். எலெக்ஷன் இல்ல, இது எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க சார். அதாவது நான் உங்களுக்கு கேக்குறேன், அவங்க என்ன கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்கன்னா பட்டி ஃபார்முலான்னு உருவாக்கிட்டாங்க, கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க. கூட்டணியில் இருக்கிறார், பாஜக என்னெல்லாம் சொல்றதோ கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவர் கேட்டால் பாஜக எது வேணாலும் செய்யும். அப்படி ஏதாவது நடந்தா எலெக்ஷன் கமிஷன் வச்சு என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படியே ஏதாவது முடித்து விட்டாலும் பின்னாடியே இடி ரேட் அனுப்ப முடியும், ஐடி ரேட் அனுப்ப முடியும். அந்த அளவு இவங்க வந்து பலம் புரிஞ்சு பாஜக கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாஜக சொல்லி அதிமுக நிக்கலன்றீங்க 100%. 100% சார். இது வந்து அதிமுக பாஜகவிற்கு கள்ளத்தனம். அப்ப பாஜக நிக்க போதா? பாஜக இதுல நிக்கலன்னு வச்சுவீங்களேன், அதுலயும் இவங்களோட கணக்கு பெருசா இருக்குது. சிம்பிளா சொல்றேன் சார், பாஜக நிற்கும். ஏன் தெரியுமா? அண்ணாமலை தெருவா போய் சாட்டையில அடிச்சுக்க போறாரு ஈரோட்ல, அது நடக்க போகுது, அது நம்ம பார்க்க போறோம். காரணம் என்னன்னா இவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்ல சார். தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறாங்க. 2026 மக்களை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இல்ல. மிக முக்கியமா இந்த ஈரோடு கிழக்கு வெற்றி அபார வெற்றியா இருக்க போது, அந்த அபார வெற்றியை அதிமுகவும் பாஜகவும் அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. மக்களிடத்தில் நம்மளுடைய நம்பிக்கை தன்மை முஸ்தமா போயிடும். மக்களிடத்துல பரவாயில்ல, ஏற்கனவே இல்ல, நம்மளை நம்பி இருக்கிற தொண்டை 1-2 பேர் கூட இருக்கிற இதுவும் போய் சோர்வடைஞ்சு போய் 2026 தேர்தலில் நிக்க போறாங்களா, யார் நிக்க போறாங்கன்னு குழம்பி போய் நம்ம கிட்ட யாருமே இல்லாம போயிருவாங்கிற பயம். இல்ல லாஸ்ட் அப்படியே சொல்லிடுறேன். பொங்கல் வந்து சட்டமன்றத்தில் எடப்பாடி பேசினாரு 4.5 மணி நேரம் பேசினாரு, ஒண்ணுமே போடல. ஏன்னா அது சரிதானே, மக்கள் மன்றத்தில் வந்து பேசுங்க. அதுக்காக தான் இந்த வாய்ப்பு. இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு ஜனநாயகத்துக்கு உங்களுக்கு கிடைக்குமா? உட்கார்ந்து பேசுங்க. தெருவா ஒவ்வொரு வீடா சட்டமன்றத்துல பேச விட மாட்டாங்கன்னு சொல்லுங்க. போன தேர்தல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றீங்க, மக்கள் மன்றத்துக்கு வர்றதான சரியா இருக்கும்னு கேக்குறாரு சார். இல்ல ஒண்ணு இல்லைங்க. திரு ஈவி.கே. செல்வன் அவர்கள் பெற்ற வாக்கு 1,10,186 வாக்கு. நாடாளுமன்ற தேர்தல் 86,600 வாக்கு தான். 27 வாக்கு ஏச குறைஞ்சது. அதாவது இடைத்தேர்தல் அவ்வளவு அவர் தான் பணம் செலவழித்து வாங்கிய வாக்கு. ஒரே ஒரு கேள்விண்ணே, இதுக்கு பதில் சொல்லுங்களேன். இப்போ நீங்க வந்து தேர்தலை புறக்கணிச்சிட்டீங்கண்ணே. இப்ப அதிமுக தேர்தலை புறக்கணித்து விட்டது. ஈரோட்டில் இருக்கிற அதிமுக யாருக்கு ஓட்டு போடுவாங்க அதை சொல்லுங்கண்ணே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.